ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா, ரீயூனியன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல் கைடன்ஸும் நம்ம பார்த்துடலாம். இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோவாக கூட பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுமில்ல நான் பைல் செலெக்ஷனாக தான் வச்சுருக்கேன். 2 பைலும் முன்னாடி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்குரிய மெசேஜஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பைல் ஒன் இப்போ உங்களுக்கான உங்கள் பர்சனோட எனர்ஜி நம்ம பார்க்கலாம். ஆனால் இடையில உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் கொடுக்குறேன். இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. இந்த கொஞ்ச நாளாகவே உங்கள் பர்சனை பிரிஞ்சதுலேருந்து சுத்தமாக தூக்கம் இல்லை. உங்கள் மைண்டு சுத்தமாக வேலை செய்யாமல் ஓவர் திங்க் பண்ணுறது, இது ஒரு சைன் உங்களுக்கு பைல் 1. இன்னொரு சைன் சொல்லணும்னா, சடனாக முழிப்பு வர்றது, நடுராத்திரியில் முழிப்பு வர்றது, தூக்கம் கெடுறது, அவ்வளோதான், ஸ்பாயில் ஆகிறது, அழுகிறது. நிறையா பேர் அழுகிறீங்க. இது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த டெக்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எனக்கு ஒரே கார்டு வந்தது. இப்போ ஷஃபில் பண்ணும்போது அந்த கார்டு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்தது. நீங்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவராக யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதனால் இந்த கன்ஃபர்மேஷன் நான் தரேன். சரி, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நிறையா பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட நிறையா ஃப்ளர்ட் பண்ணுறது, மைண்ட் கேம் விளையாடுறது, ஜஸ்ட் உங்களை யூஸ் பண்ணுறது டைம் பாஸ்க்கு, லவ் அப்படிங்கிற பேரில் ரொம்ப டாமினண்ட், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். 8 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும், 9 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 8 and 9. கன்னி, மகரம், ரிஷபம் இருக்குது. சிம்மம், மேஷம், தனுஷு அதுவும் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னால், அவங்க ஒன்று பிளான் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க அதை அச்சீவ் பண்ணி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எனக்கு வேணும், என் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுறது, ஒரு ப்ளே பாய், ப்ளே கேர்ள், அந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பட்சத்துலேயே ஓடுவாங்க, எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்களோட விஷயத்துக்காக என்ன வேணும்னாலும் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் இதில் ஏமாந்துருப்பீங்க. லவ் அப்படிங்கிற பேரில் ரொம்ப சடனாக தான் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்காங்க. லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், உங்கள் ஃபீலிங்ஸோடு விளையாடிருக்காங்க. நிறையா பேருக்கு நீங்கள் லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லவ்க்காக ஏங்குற ஒரு பர்சன் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு, நல்லா பிளான் பண்ணி உள்ள உங்கள் பர்சன் வந்த மாதிரி தெரியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர அளவுக்கு டேலண்டான பர்சன் உங்களோட பர்சன். சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க, ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அவங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக. இதில் இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் இக்னோர் பண்ணுறீங்க. சரிங்களா? நான் சொல்லியிருந்தேன், உங்களோட அன்புக்கு, உங்கள்கிட்ட லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் என்னென்னா, அவங்க எதில் உங்கள்கிட்ட மயங்கி இருக்காங்க, எதனால உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஆரா வேறு லெவல். நீங்கள் ஒரு டிவைன் ஃபெமினைனாக இருப்பீங்க. ஃபெமினைன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல். சரிங்களா? இதில் நான் ஜெண்டர் சொல்லலை, எனர்ஜி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பாய் ஆர் கேர்ள் 2 பேரில் யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃபெமினைன் எனர்ஜியில் இருக்கீங்க. அதனால் அவங்க ஈஸியாக நீங்கள் அவங்க வந்தோடனே இறக்கப்பட்டு கூட நீங்கள் அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துருந்துருக்கலாம். உங்கள் அன்புனால அவங்கள பார்த்து ஒரு பாவப்பட்டு நீங்கள் அவங்க லவ் பண்ணுறது, அவங்க ஒரு சிம்பதி க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க.
சரிங்களா? அவங்களோட உண்மையான குணம் உங்களுக்கு தெரியாமல் அந்த சிம்பத்தியில் நீங்கள் விழுந்திருந்திருப்பீங்க. நிறைய அன்பு காமிக்கிறவங்க நீங்கள், நிறைய அன்பு. உங்களோட வீக்னஸும் அதுதான், ஓவரால் லவ் கொடுப்பீங்க, அதுதான் உங்களோட வீக்னஸ். எவ்வளோ அடிப்பட்டாலும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அடுத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட ஆரா வந்து அவங்க உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்தது. இதில் என்னென்னா உங்களோட வீக்னஸே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிரியாயிருச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ அழுது, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய பேர் அழுகுறீங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஏமாற்றம். இதை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஏமாற்றம், பர்டிகுலராக இந்த பர்சன்ட்ட இருந்து. அன்புங்கிற ஒரு விஷயத்தில் வந்து என்னை ஏமாற்றிட்டே, லவ்ங்கிற ஒரு விஷயத்தில் ஏமாற்றிட்டே, என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டே, அதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, சரிங்களா? நீங்கள் அப்படி வந்து வெளிப்படையாக காமிக்கிற ஆள், ரொம்ப ரொமான்டிக் பர்சன், லவ்க்காக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பீங்க, அதை வந்து அவங்க அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பைல்வான் அந்த மாதிரி தான் தெரியுது. உங்கள் பர்சன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீலிங்கில் இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ரொம்ப அமைதியாக நீங்கள் ஹீல் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? அதாவது ஹீல்னால் நிறைய பேர் என்னென்னு கேட்குறீங்க, ஜஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக ஏதாவது பாடியில் பிரச்சனை அப்படின்னா நம்ம மெடிசன் எடுத்துக்குவோம், டாக்டர்கிட்ட போவோம். மனதளவில் நம்ம பட்ட காயங்களை வந்து குணப்படுத்துறதுக்கு தான் வந்து ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஹீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹீல் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சனோட சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தான். அவங்க வந்து நீங்கள் வந்து உங்களோட அன்புனாலே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு நம்பிக்கை, எப்படினாலும் நான் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணனா, கொஞ்சம் நான் பாவம் மாதிரி மைண்ட் கேம் விளையாடுறது அந்த மாதிரி விளையாண்டா என் பர்சன் உள்ளே விட்டுருவாங்க, லைஃப்பில் விட்டுருவாங்க, நிறையா லவ் காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா அவங்க தெரிஞ்சுட்டு தான் அவங்க லைஃப்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, நீங்கள் உங்கள் பர்சன்ட்டை வந்து கம்ப்ளீட் லவ் வந்து அனுபவிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் நீங்கள் இவ்வளோ காயப்படுறது. ரொம்ப ஜென்யூனாக லவ் கொடுத்துருந்துருக்கீங்க. நாள் ஆக 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 அவங்க வந்து உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க, உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்காம, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு யாரும் கூட ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா இவங்க கேரக்டர் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. உங்களை தாண்டி வேறு தேர்ட் பார்ட்டி இல்லை ஒன் ஆர் மோர் நிறையா பேர் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க லைஃப்பில். பட் உங்களை தாண்டி வேறு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளாக ஆக உங்களை இக்னோர் பண்ணுறது. இதில் நிறைய பேர் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க, அதுவும் அதுக்காகவும் அவங்க வந்திருக்காங்க, சரிங்களா? சிம்மம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் பர்சன் சிம்மமாக இருந்தால். அண்டு இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் நல்ல லவ் காமிச்சிட்டு போக போக நாள் ஆக ஆக உங்களோட லவ்வை ரொம்ப ஈஸியாக எங்கே போயிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா? மிஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னோம்னா கிடையாது. ஆனால் நீங்கள் இக்னோர் பண்ணுறது வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள நிராகரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன், உங்கள் பர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? இது ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் பைல்வான். ஓகே, இதில் ஒரு பெரிய பிளாக்கேஜ் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, சரிங்களா? ஹார்ட் பிரேக் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்கள் பர்சனே வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து விடுறதுக்கு இன்னும் நீங்கள் வந்து ரெடி ஆகலை, சரிங்களா? நீங்கள் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நீங்களும் வந்து உங்கள் பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் இப்போ நீங்கள் ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க, அதனால் அவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டியும் வந்து ஒரு பெரிய ஒரு தடங்களாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு வேறு யாரோ வந்து தடங்களாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா? எடுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட குயிக்காக வரப்போகிறாங்க. 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, இதில் என்னென்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் பாருங்கள், மெஜிஷியன் அகைன் வந்து 2 கார்டு வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்களோட ஆசை அதுதான், உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஆசை. உங்ககிட்ட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல் எனர்ஜி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜி, ஒரு ஜஸ்ட் ஒரு மைண்ட் கேம் விளையாண்டு உங்ககிட்ட வந்தாலும் இப்போ இந்த ஹார்ட் பிரேக்கில் வந்து அவங்களுக்கு புரிய வர ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட லவ் வந்து அவங்களுக்கு புரிய வருது, சரிங்களா? நீங்கள் காமிச்ச லவ் அதை வந்து நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த மெமரிஸ் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அவங்க நிறையா மெசேஜஸ் வச்சுருக்காங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. நான் வந்து எனர்ஜி நான் மாறிட்டேன், நான் முதல் மாதிரி இல்லை, நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நீ எனக்கு நிறையா லவ் கொடுத்துட்டேன், நான் அந்த லவ்வை கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ஒரே காரணம் வந்து என்னென்னா,
அவங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வரணும், அகைன் வரணுங்கிறது வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. அதுக்கான டைமிங் வந்து வந்துகிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ஏன்னா 8 ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்குனால நான் சொல்கிறேன், ரொம்ப பாசிட்டிவில் கடகம் விருச்சகம் மீனம் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு மெசேஜ் வரும் உங்கள் பர்சன்ட்ட இருந்து. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜ் ரொம்ப குயிக்காக, அந்த மெசேஜ் வந்து உங்களே வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு மெசேஜ் கால் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ பைல் 1 நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் உங்கள் பர்சன் வந்து வந்தாலும் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இமோஷன்ஸ் வந்து இப்போ இந்த செப்பரேஷனில் அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹார்ட் பிரேக்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. இந்த ஹார்ட் பிரேக் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் அவங்களுக்கு வந்து 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 666 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். பைல் 1 இப்போ நீங்கள் வந்து 666 வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இதில் வந்து என்னென்னா, அவங்க இந்த ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறதா இப்போ வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்கே தவிர, மற்றபடி அவங்க பண்ணின தப்பெல்லாம் இப்போ அவங்களுக்கு புரிய வருது. நீங்கள் கொடுத்த லவ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ரொம்ப குயிக்காகவே வரப்போகிறாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக உங்களை நோக்கி. நான் சொல்லும்போதே பாட்டம் டெக்கில் வந்து இந்த கார்டு வருது. ஸோ கண்டிப்பாக உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுக்க வர்றாங்க. ஏன்னா இன்னும் அந்த பேஷன்லாம் இருக்குது, உங்களை மறக்கலை. இன்னும் என்ன தான் நீங்கள் செப்பரேஷனில் இருந்தாலும் உங்களை வந்து மறக்கலை இன்னும். சரிங்களா? இன்னும் உங்கள் ஞாபகத்தில் தான் இருக்காங்க. வலி வந்து அதிகமாக தான் இருக்குது. எஸ், உங்களை நீங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியுது, பிரிஞ்சிருக்கீங்க, பேசிக்காமல் இருக்கீங்க. அவங்களுக்கு இப்போ உங்களோட வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ கவலையே வேண்டாம். பைல் 1 ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த செப்பரேஷன் வந்து ஒரு டெம்ப்ரரி, இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான இது கிடையாது, ஒரு டெம்ப்ரரி தான். லாஸ்ட் வரைக்கும் ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள் தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மெமரிஸ் அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருந்தது, ஜோக்ஸ், நீங்கள் பேசிக்கிட்ட ஜோக்ஸ், நீங்கள் மூவி போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம், அது எல்லாமே இங்கே இருக்குங்க. அந்த எல்லாமே அந்த ஞாபகங்கள் இருக்குது. ஸோ ரீயூனியனுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகே, ரீயூனியன் இருக்கா நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணல. ஆக்ஷன் எடுத்து வர்றாங்க, பட் உங்களுக்குள்ளே ரீயூனியன் இருக்குமா? 4 ஆஃப் ஒன்ஸ். ஓகே, ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்குது. ட்வின் ஃப்ளேம் ரீயூனியன் இருக்குமான்னு கேட்டேன். ஒரு கார்டில் பாட்டம் டெக். ஆக்சுவலாக பாட்டம் டெக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கார்டு. சரிங்களா? நான் ரீயூனியன் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கான கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒரு ரீயூனியன் ஷியோராக இருக்குது. பைல் 1 கல்யாணத்தில் முடியலாம். சரியா? கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கல்யாணத்தில் முடியலாம். இல்லை நிறையா பேருக்கு வந்து பார்ட்டி, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அங்கே நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் பர்சனும் நீங்களும். ஓகே, ஸோ ரீயூனியன் இருக்குது. அவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. உங்களை வந்து அவங்க மிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. சரிங்களா? இது வந்து ஈக்குவலான அந்த லவ் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வர்றாங்க அப்படின்னா எப்படி வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகி தான் வருவாங்க. பழைய மாதிரி அந்த ஃப்ளோட்டிங் இருக்காது, பயம் வேண்டாம். எனர்ஜி ஷிஃப்ட் ஆகி உங்களோட லவ் வந்து எவ்வளோ முக்கியம், இப்போ வந்து நான் லவ் கொடுக்குற டைம் வந்தாச்சு. ஏன்னா ஹார்ட் பிரேக் அந்தளவுக்கு இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். அந்தளவுக்கு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. உங்கள் பர்சன் வந்து மேஷம், சிம்மம், தனுஷு இது இருந்தால் இன்னும் நல்லாவே ரெசனேட் ஆகும். ரீயூனியனுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? சரி, இதுதான் வந்து உங்களுக்கான இது. நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. பைல் 1 ரீயூனியன் இருக்குது. நான் வந்து நிறையா கார்டு எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஒரே கார்டில் வந்து யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. பைல் 1 ஓகே, அவங்க வரும்போது பாஸ்ட்டை பேசாதீங்க, உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்பிள், அதான் யூனிவர்ஸ் சொல்கிறது. உங்கள் லவ்வை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பாஸ்ட்டு பழைய விஷயங்கள் பேசும்போது அது இன்னொரு பிரேக்கப்புக்கோ இல்லை வந்து ஒரு அகைனோட ஆன் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக சொல்லிவிடுங்க, பேசிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அதை சொல்லிவிடுங்க. அண்ட் அவங்களையும் பேச விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க மனசில் இருக்கிற உண்மையான வார்த்தைகளை வந்து வாங்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஜஸ்ட் அவங்க உங்கள்கிட்ட மைண்ட் கேம் விளையாடுறாங்க, அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கிளியராக பேசிவிடுங்க. உங்களவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அவங்க சொல்ல வர்றதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அலோவ் பண்ணுங்கள். அவங்களே பேச விடுங்க. பேசலைனாலும் நீங்கள் பேசுகிறதுக்கு
அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். எஸ், சில விஷயங்கள் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ள அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. நிறையா வரப்பே நான் கவனித்தேன். நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது 2 பேருக்குமே. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் டிவைன் ஃபெமனைன் வேறு. ஸோ அந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட எதிர்பார்ப்பு அவங்க வேறு டைப்பாக இருக்கலாம். சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? உங்களோட பிரேக்கப்புக்கு வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி இல்லாமல் வேறு ஏதாவது காரணம், ஈகோ அந்த மாதிரி காரணமாக இருக்குது, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன டைப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாறிக்கணும். பாசிட்டிவாக மாறுறதுல வந்து தப்பு கிடையாது. நீங்கள் மாறுறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உங்கள் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாறலாம். உங்கள் 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரும் மேடு ஃபார் ஈச் அதர். சிம்பிளாக சொல்லணும்னா பைல் 1 நீங்கள் 2 பேருமே மேடு ஃபார் ஈச் அதர். ஸோ நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், இந்த லவ் ஃபேஸ் பண்ணணும், இந்த ஹாப்பினஸ், அதாவது இந்த சந்தோஷம், இந்த வலி, இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த கர்மா எல்லாமே நீங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணணும்னு இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஜாலியாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ சீரியஸ் ஆகும்னு உங்கள் பர்சன் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் லைஃப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. பட் ஆரம்பத்தில் வரும்போது நல்லா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க, நல்லா கூட கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஃபீலிங்ஸோடு விளையாடி இருக்காங்க. பட் இந்த செப்பரேஷனில் அவங்களுக்கு உங்களை விட ஹார்ட் பிரேக் வந்து ஹெவியாக இருக்குது. சரியா? அதனாலேயே உங்களை நோக்கி வராங்க. உங்களோட ஆரா அந்த மாதிரி உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் வந்து விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ ஏஞ்சலோட கைடன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங், ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, ரீயூனியன் இருக்கா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. பைல் 2. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. கடகம், விருச்சகம், மீனம் இருக்குது. உங்கள் பர்சன் வந்து இல்லை நிறையா பேருக்கு வந்து ஆப்ஷன் வேற தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. நிறையா பேர், எல்லாருக்கும் கிடையாது. மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் வியூவர்ஸ் உங்கள் பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. எஸ், கன்ஃபார்ம் தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சிலர் வந்து சொல்கிறாங்கன்னா இன்னும் சில பேருக்கு ஓகே நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கார்டு எடுத்துடலாம். பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட வந்ததுக்கான மெயின் ரீசன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பாட்டம் டெக் ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுல 2 விதமான எனர்ஜி சொல்றேன். உங்களோட அழகு, அட்ராக்ஷன் அதிகமா இருந்திருக்கு உங்க மேல. அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட பேச்சு, உங்களோட சிரிப்பு, நீங்கள் ரொம்ப நிறையா பேர் வந்து அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருப்பீங்க, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இது எல்லாமே அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான மெயின் ரீசன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இதில் வந்து இன்னொன்று நான் சொல்லணும். பைல் 1க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கணும்னா, ரீசெண்டாக நீங்கள் உங்கள் பர்சனை பார்த்துருந்துருக்கலாம், மீட் பண்ணியிருந்திருக்கலாம், பேசியிருந்திருக்கலாம், இல்லை ஜஸ்ட் பார்த்துருந்துருக்கலாம். அது ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து ரீசன்ட் டேஸில் நடந்திருக்கும். இல்லை உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ணியிருந்திருக்கலாம். சம்திங் ஏதோ உங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்த மாதிரி, இல்லை ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷன் நடந்த மாதிரி தெரியுது. சரி, இப்போ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரில. அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு அவங்களால கொண்டு போக முடியல. ஸோ உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள இழுக்குது அப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இது அடுத்தது எப்படி கொண்டு போறது, அது இப்ப அவங்க பிரச்சனையே. அதை பத்தி நிறைய யோசிக்கிறாங்க, ஓவர் திங்க் பண்றாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இந்த மாதிரி உங்க பர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து வந்தாலும், உங்க பர்சன் வந்து சிம்மமா இருந்தா நல்லா ரெசனேட் ஆகும். உங்க பர்சன் ஆக்ஷன் எடுக்க வந்தாலும் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க கேட்குறீங்க.
சரிங்களா? உங்களோட இன்ட்யூஷன். ஓகே, இப்ப என் பெர்சன் வர்றாங்க அப்படின்னா, எதுக்காக வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கு. உங்க 2 பேரோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. நீங்க வந்து குரோத் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைஃப்ல. அடுத்தடுத்துன்ட்டு ஒரு வளர்ச்சி உங்க லைஃப்ல இருக்கு. ஆனா, உங்க பெர்சன் வந்து இருட்டுல இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க உங்களுக்கு என்ன குடுத்தாங்களோ, அத இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன் பாட்டம் டெக்ல 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். யுனிவர்ஸ் வந்து அவங்களுக்குரிய கர்மா வந்து அழகா குடுத்துட்டு இருக்கு. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்க்கு முன்னாடி நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ அதை இப்ப அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப அழகான ஒரு growth பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ள இப்ப ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு முக்கியம், உங்களை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணணும், நீங்க ரொம்ப ஒரு சோசன் ஒன்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் வந்து நீங்க ஒரு காட்ஸ் சைல்டு. சரியா? அது வந்து இப்ப மத்த பர்சனோட விட நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர், யூனிக் பர்சனாலிட்டி. நீங்க மத்தவங்க மாதிரி கிடையாது. அத இப்ப அவங்க நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு முக்கியம், அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வர்றதுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. யூனிவர்ஸ் வந்து பைல் 2ல வந்து யூனிவர்ஸ் வந்து இங்க பெரிய ரோல் பிளே பண்ணுது. பைல் 1 கண்டிப்பா எல்லாருக்குமே யூனிவர்ஸோட பிளெஸிங் இருக்கு. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உங்க பர்சனுக்கு இன்ட்யூட்டிவா நல்லாவே வந்து கைட் பண்ணுது. உங்க 2 பேருக்குமே வந்து இப்ப இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்குமே உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது கரெக்டா இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க பைல் 2. உங்க பர்சன் தான் குழப்பத்துல இருக்காங்க, டார்க்கா இருக்காங்க. அவங்க வந்து சந்தோஷமா கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த லெவலுக்கும் கொண்டு போக முடியல. இதுல பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெசனேட் ஆகும். யூனிவர்ஸோட சயின்ஸ் வந்து நிறைய பார்ப்பீங்க. நீங்க நிறைய சயின்ஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? இதுல வந்து அவங்கள கோபம் இருக்கு உங்களுக்கு, இல்ல உங்க பர்சனுக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ண விரும்பல. நீங்க அவங்க கிட்ட காமிச்சுக்கவும் விரும்பல. அது அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரன்னர் சேசர் தான் இங்க போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதான் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நீங்க சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இந்த லவ்ல இருந்து, இந்த இன்டென்ஸ், இந்த ஆழமான லவ்ல இருந்து. இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க நல்லா ஒரு பாசிட்டிவா ஜஸ்ட் உங்க இதுல உங்க ஆறால வந்து நீங்க ஸ்டாண்ட் பண்றது, உங்களோட பர்சனாலிட்டி அதுல இருந்து உங்க ரெஸ்பெக்ட் இதுதான். எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்ட்டு அந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால அவங்க வந்து அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா போயிட்டு இருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டா இருட்டுல இருக்காங்க, வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி நீங்க வெளிச்சத்துலதான் இருக்கீங்க. சரிங்களா? அவங்க தேடுற வெளிச்சம் வந்து நீங்க தான் சன். ஏன்னா கார்டு டெக்கு வந்து ஷஃபிள் பண்ணும்போதே பாட்டம் டெக்ல சன் வந்துச்சு. அவங்க லைஃபோட சன் நீங்க தான். இப்ப அந்த சன் அந்த இது இல்லாம, அந்த வெளிச்சம் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நீங்க வேணுங்கிறது ஸ்ட்ராங்கா புடிச்சு குச்சி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாண்டு வந்து கிரிப்பா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ எனக்கும் கோபம் இருக்குதான். ஆனா நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. உங்க 2 பேருக்குமே இப்ப நீங்க அமைதியா இந்த மாதிரி சீக்கிரட்டா இருக்கதான் உங்க பர்சனோட எனர்ஜி வந்து உங்களை வந்து அவங்களுக்கு பயங்கரமா இழுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 666 பைல் 1க்கு அதான் வந்துச்சு. 666 உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். 6 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பரா இருக்கும். சரிங்களா? 3யும் தான். 333 6 3 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். ஆமா. நீங்க நிறைய பேர் டிவைன் ஃபெமினைனா இருப்பீங்க. இப்ப ஓவராலா அவங்க எனர்ஜி சொல்லணும்னு சொன்னோம்னா, அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு என்னன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா ஃபோக்கஸ் உங்க மேல அதிகமாவே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற அவங்களுக்கு தெளிவாவே இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுப்பாங்க? என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ரீயூனியன் இருக்கா? பைல் 2 என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க? ஓ, ஓகே. இன்னைக்கு ஃபுல் எல்லா வியூவர்ஸ் உங்களோட பைல் 1 பைல் 2 எல்லாருக்குமே வந்து ஹார்ட் பிரேக். அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஏன் உங்க பர்சன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நிறைய வருத்தத்துல இருக்காங்க, குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இங்க அதிகமா இருக்கு. நீங்க நிறைய ஹர்ட் பண்ணிருக்கீங்க உங்க பர்சனை. சரியா? அது வந்து இன்னும் வந்து நான் வந்தாலும் நீ ஹர்ட் தான் பண்ண போற. பட் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. நீ ரொம்ப ஹர்ட் பண்ற, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அது ஒரு பயம் சொல்லலாம். நீங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு. இங்க தேர்ட் பார்ட்டினால நிறைய பேர் பிரிஞ்சவங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தெரியுது. எஸ், மன போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப எப்படி வருவாங்க? அதனாலதான் ஆக்ஷன் எடுக்கவே பயப்படுறாங்க.
ஆனா அவங்களால ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியல, ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. உங்க எனர்ஜி இழுக்குது. ஏன்னா நீங்க வந்து இப்ப ரன் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஜஸ்ட் சேஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜில இருக்கீங்க. ஒரு டிவைன் ஃபெமனைன்ங்கிற கன்ஃபர்மேஷன் தான் இந்த 2 கார்டு. உங்களெல்லாம் இன்னும் வந்து அசைக்கவே முடியாது. எந்த மேனிப்புலேஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. நீ என்ன சொன்னாலும் என் பர்சனை வந்து என்ன மாதிரியான மைண்ட் கேம் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு நீங்க வந்துட்டீங்க. வாழ்க்கையில பயங்கரமா அடிபட்டனால இனி என்னை ஏமாத்த முடியாதுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இனி நான் எதுவுமே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில. பட் உங்க பர்சன் வந்து அவங்க ஹார்ட் சக்ரா, சரி த்ரோட் சக்ரா எல்லாமே வந்து க்ளோஸ்டாவே இருக்கும். எதுவுமே உங்ககிட்ட அவ்வளவா ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் இப்ப நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னா, நீங்க நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் சொன்னேன், 2 பேர் லைஃப்மே வந்து அப்படியே அப்சைட் டவுன் அப்படி மாறிடுச்சு. நீங்க கம்ப்ளீட்டா அவங்களோட இதுக்கு வந்துட்டீங்க, அவங்க உங்க பிளேஸ்க்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க இப்போ உங்களே அதிகமா நினைக்கிறது, உங்களை சேஸ் பண்ண ரெடி ஆகிறது, ரொம்ப தனிமை. 2 பேர் உங்ககிட்ட இருந்து இதுல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, பைல் 2 நீங்கள் உங்க பர்சன் வந்து ரொம்ப வருஷமா தனிமையில வாழ்ந்தவங்களா இருப்பீங்க. ஓகே, அது ஒரு விதமான கன்ஃபர்மேஷன் தான், எல்லாமே கிடையாது. ஸோ தனிமையில வாழ்ந்த மாதிரி இருப்பீங்க. எஸ், ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. பட் இப்ப பயம் அதிகமா இருக்கு. அவங்க எடுத்தே ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பயம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பாருங்க, அது இதுலயே 2 டெக் நான் டிஃப்ரெண்ட் டெக் எடுத்தேன். உங்களுக்கு வந்த கார்டே தான் திரும்ப திரும்ப யூனிவர்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால அந்த தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு அவங்களால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. சரியா, அந்த சூழ்நிலை அதிகமா தெரியுது. ரொம்ப குழப்பம், மனப்போராட்டம், அவங்க எமோஷன்ஸோட அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல. ஓகே, டவர் ரொம்ப குயிக்கா, குயின் ஆஃப் கப்ஸ். எஸ், ஷியோர் வருவாங்க. ஓகேங்களா, சாரி குயிக்கா நான் சொல்லிட்டேன், பட் குயிக்கா கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். மேஜரா இருக்கானா, பட் சடனா நடக்கும். சரியா, சடனா நடக்கும், திடீர்னு, பட் எப்ப வேணாலும் நடக்கும். சரிங்களா, இதுல குயிக்கா நடக்கும், லேட்டா நடக்கும், அந்த மாதிரி இதுக்கே நான் வரல. பர்டிகுலரா உங்களுக்கு டைமிங் சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 months, 6 to 7 months அல்லது 6 to 7 weeks. சரிங்களா, 6 to 7 weeks, 6 to 7 months. அதுல வந்து ஒரு பெரிய டவர் மொமெண்ட் வரப்போகுது. உங்க பர்சன் சடனா உங்க இல்லை 6 to 7 days கூட இருக்கலாம், நாட்களா கூட இருக்கலாம், பட் சடனா நடக்கும். சரிங்களா, இல்ல குயிக்கா வராங்க, லேட்டா வராங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. பட் இது வந்து அவங்களோட டேர்ன். இப்ப அவங்க லவ் கொடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. உங்க டேர்ன் முடிஞ்சிச்சு, நீங்க வந்து ஓகே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டீங்க. இப்ப அவங்களோட டேர்ன், அவங்க லவ் கொடுக்க வர்றாங்க. சடனா கண்டிப்பா நடக்கும். அந்த குழப்பத்துல இருந்து வரணும், தேர்ட் பார்ட்டி பிளாக்கேஜஸ் அவங்களுக்கு போகணும், தைரியம் வரணும். இப்போதைக்கு இன்னும் அவங்க அந்த தைரியமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வரல. ஏன்னா இப்பதான் மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே, ரீயூனியன் இருக்கா, உங்களை ஆக்ஷன் எடுப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்குமான ரீயூனியன், பைல் 2 ரீயூனியன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, ரீயூனியன் இருக்கு. பட் ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து இப்ப யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்க பர்சனை வந்து கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வந்திருக்கு. யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணது. ஸோ இதுல பாருங்க, ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. சரியா, கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. அந்த ரீயூனியன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை தாண்டி, ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன், என்ன பண்ணலாம், எப்படி இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ரீயூனியன் வந்து ஸ்லோவா தான் நடக்கும், ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். சரிங்களா, ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா ரீயூனியன் இருக்கு, அது சொல்ல முடியும். ரீயூனியன் இருக்கு, உங்ககிட்ட வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. பட் அது அவங்க வேகமா வந்தாலும் இதை ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு அந்த ஒரு பிளானிங், அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லோவா தான் நடக்கும். அவங்க உடனே வந்துட்டாங்கிறதுக்காக உடனே ரீயூனியன் ஆகி உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போகும், அந்த அர்த்தத்துல இந்த கார்டு சொல்லல. நான் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, அவங்க ஆக்ஷன் எடுத்து டவர் மூமெண்ட் வேற இருக்கு. சடனா நீங்க எதிர்பார்க்காத நாள்ல சடனா வந்து நிக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகலாம், உங்ககிட்ட அழுகலாம், மன்னிப்பு கேட்கலாம், நிறைய நடக்கும். பட் இதை நீங்க அழகா ஒரு ஸ்டேபிளான லைஃப்க்கு கொண்டு போற ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாள் எடுக்கும். சரிங்களா, ஸோ நீங்களுமே வந்து ரெடியா தான் இருக்கீங்க. உங்க பர்சன் வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க வேணும் வாணும் வெயிட்டிங் எனர்ஜிலே இல்ல வேணாம் அப்படின்னு முடிவும் இல்லை. யூனிவர்சிட்ட விட்டுட்டீங்க. ஓகே, இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ எம் டன். இதுக்கு மேல எங்கிட்ட வந்து முயற்சி நான் போடுறதுக்கோ நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வர்றப்ப வரட்டும், அவன் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து
ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ ரீயூனியன் இருக்கு. ரொம்ப வருவாங்க, ஃபாஸ்ட்டாக வருவாங்க. பட் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 2. ரெண்டு கார்டு சேர்ந்தே வருது. அதேதான். ஸோ வரும்போது ட்ரஸ்ட், உங்களுக்கு ட்ரஸ்ட் நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வர்த்து தான். என்னடா நம்ம இப்படி சிங்கிளாகவே இருக்கோமே, நமக்குன்னு என் பர்சன் வரமாட்டேங்கிறாங்களே, எதனால அப்படின்னா கண்டிப்பாக வர்த்து தான். சரிங்களா? இந்த செப்பரேஷன்ல உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குதோ இல்லையோ, உங்க பர்சனுக்கு பெரிய அடி நான் தான் சொல்லலையா. நீங்க என்னெல்லாம் இந்த பிரேக்கப் முன்னாடி அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் இப்போ உங்க பர்சன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்க பிரேக்கப்ல இருந்தாலும் இல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போனாலும் உங்க இடத்துக்கு இப்ப அவங்க வந்துட்டாங்க, அவங்க இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க. பைல் 2 அந்த மாதிரிதான் தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்பிக்கை வைங்க, உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு ஜென்யூனான லவ். உங்க பர்சன் உண்மையிலேயே லவ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் கொடுக்கறதுக்கும் அவங்க ரெடி தான். பட் அவங்க சூழ்நிலை அவங்களால அது முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. என்னதான் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சோல் வந்து உங்களோட தான் கனெக்ட் ஆகியிருக்கு. நீங்க ரொம்ப இழுக்கிறீங்க, அட்ராக்ட் ஆகுறீங்க. உங்களை தாண்டி வேற எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியுது. கார்டு பார்க்கும்போது அதான் தெரியுது. உங்களுக்காக எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பர்சன் தான் அவங்க. பட் இப்போதைக்கு அவங்க சில கன்ஃபியூஷன்ஸ், சில குழப்பங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வந்தாங்க அப்படிங்கும்போது உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. பட் இனி வந்து அவங்க லவ்வை கொடுக்க போறாங்க. அதை வாங்குறதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. டிவைன் டைமிங் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்கான ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. உங்க பர்சன் கிட்ட சில சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மேஜரா இருக்கான டவர் மொமெண்ட். ஸோ உங்க பர்சனோட வாழ்க்கையில ஒரு பெரிய டவர் மொமெண்ட் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அதனால இப்ப நீங்க இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வர்த்து தான். ஸோ நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். எஸ், இந்த செப்பரேஷன் வந்து நீங்க இப்ப ரிஜெக்ட் பண்ணனாலும் சரி, இல்லை இந்த செப்பரேஷன், இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? வரவங்க வந்து அதான் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. அவங்க இத்தனை நாள் வந்து அவங்க எமோஷன்ஸை ஹைடு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இனி வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்க உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அவங்கள வந்து பேச விடுங்க. அவங்க எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு வர்றாங்க. மனசுல உங்களை எவ்வளவு லவ் பண்றோம், நீங்க எவ்வளவு முக்கியம், இந்த செப்பரேஷன்லாம் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், நீ இல்லாம நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை வந்து எந்த ஈகோவும் இல்லாம உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. யூனிவர்ஸோட பிளான். ஸோ செப்பரேஷன் வந்து நல்லதுதான். இது ஒரு டெம்பரரி செப்பரேஷன் தான். அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கு இத்தனை நாளா. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. உங்க வேல்யூ புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஐ திங்க் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுலேயே ஒரு கிளியரா சொல்லிட்டே நினைக்கிறேன். பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில் வாசிப்பை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.